வெல்கம் டு நித்யா சமையலறை. இன்னைக்கு பாசிப்பயிறு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாசிப்பயிறு மசியல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். பாசிப்பயிரை ஊற வச்சு குக்கரில் விசில் விடுறதை விட இது மாதிரி வறுத்து சேர்க்குறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக மணம் வந்தால் போதும். வறுத்ததும் குக்கரில் இது மாதிரி 3 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி குழஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கணும், அப்போ தான் மசியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 25 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டை இது மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு கட் பண்ணி சேர்க்குறத விட இது மாதிரி இடித்து சேர்க்குறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக 1 கொப்பு கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க பாசிப்பயிறு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு. கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது 1 கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 25 சின்ன வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினாவே போதும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. இந்த பாசிப்பயிறு மசியல் வறுத்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்துக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை போனதும் நம்ம பயிரை சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் வேக வச்சுருந்த பயிரை இதில் சேர்த்துக்க போகிறேன். இது மாதிரி நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கணும், அப்போ தான் மசியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கடையிற மத்து இருந்தால் ரொம்ப ஈஸியாக கடைஞ்சிடலாம்.
அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து பின்பக்கமாக திருப்பி இப்படி கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடலாங்க. சிலர் பாசிப்பயிறு மசியல்னாவே அப்படியே கொலைய வேக விட்டு சேர்த்துருவாங்க. ஆனால் அப்படி சேர்க்குறத விட இது மாதிரி கடையிறப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கிராமத்து சைடெல்லாம் இது மாதிரி மத்தில் கடைஞ்சி தான் பாசிப்பயிறு மசியல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை கடைஞ்சி பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி கடைஞ்சதும் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த பாசிப்பயிறு மசியல் இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எதுக்கு வச்சாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சீக்கிரம் வெயிட் கெயின் பண்ணணுன்னா இந்த பாசிப்பயிறு மசியல் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணுவாங்க. நீங்கள் டயட் இருக்க பர்சனாக இருந்தால் இந்த பாசிப்பயிறு மசியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் குழந்தைங்க பயர்லாம் அதிகமாக இப்போ சாப்பிட்றது கிடையாது. அதனால இது மாதிரி மசியல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு விடுங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாகி தாங்க வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.